Good morning to all of you. Today, Mount St. Joseph Matriculation Higher Secondary School is proud to have a celebration arranged by and organized by Raula the Shopping Mall. They have taken the initiative to do something for the good of the children. There are so many places, so many people are there, but taking special interest towards the children to do something for the good of the society, that is something I like to appreciate. The Children's Day program today, based on that, they organized the program, what is the good or the bad of the technology. The technology has its own evil, its own goodness, but they are having that in the form of debate. I want to thank you, special thanks to Raula the Shopping Mall and all the participants, the speakers and the participants. Thanks one and all for your contribution which you are going to deliver to our students, giving an awareness program for the goodness of the students. Thanks to one and all. God bless each and every one of you. Thank you. Hello everybody. Good morning. பாதி பேர் தூங்கி எழுந்திருச்சிட்டீங்க, பாதி பேர் தூக்குறீங்க. குட் மார்னிங், என்னத்த நான் சொல்ல குட் மார்னிங் அப்படின்னு இருக்கீங்க, அப்படிதானே? பாதி பேர் தூங்கி எழுந்திருக்கல. உங்களை எல்லாரும் எழுப்பி உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஒரு பட்டிமன்றம் பண்ணலான்னு இருக்கோம். பட்டிமன்றம் பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா? இந்த சும்மா தலையாட்டக்கூடாது. எத்தனை பேர் வீட்டுல இந்த தீபாவளி, பொங்கல், சிறப்பு நிகழ்ச்சி வரும்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை, இது தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம், யாரு ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்தது? பார்த்தாங்க எதுக்கு? ஏலே இந்த போன்ல பப்ஜி விளையாடுனவன், டிக்டாக்ல வீடியோ பாத்துக்கிறவன் கை தூக்க பரவாயில்ல. ரொம்ப உண்மையான பிள்ளைங்களா இருக்கு. 1 2 3 4 5 10 15 20. ஏலே பட்டிமன்ற ஃபேன் மொத்தம் 30 பேர் தானா? 30 பேருக்காக நாங்க இவ்வளவு பேர் பேச போறோம் கிடையாது. நீங்க எல்லாருமே இந்த பட்டிமன்ற சூப்பர் தம்பி சூப்பர், நான் பாத்துட்டேன், உன்னை பாத்துட்டேன், புது சட்டை உட்காருங்க, உன்னை நான் பாத்துட்டேன். சரி, இது வரைக்கும் நீங்க பார்த்த பட்டிமன்றம் பாத்தீங்களோ பார்க்கலையோ, பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, டிவில நீங்க சேனல் மாத்தினீங்களோ மாத்தலையோ உங்களுக்கு தெரியாது. பட் இந்த பட்டிமன்றம் உங்களுக்காகத்தான், சரியா? அதனால நீங்க எல்லாம் கேட்கணும். கேட்காம தூங்குறீங்களோ பிச்சு போடுற பிச்சு, சரியா? நீங்க எல்லாம் முடிச்சுக்க இருக்கணும், தூங்க கூடாது. அதனால ஒரு குட்டி கதை சொல்றேன். அண்ணே கதை சொன்னா எனக்கு தூக்கம் வருமே, நான் தூங்கிடுவேனே அப்படின்றவங்க தூங்க கூடாதுன்றதுக்காக அந்த கதை, சரியா? சரியா? சரி, இப்ப நான் என் பேர் சொல்ல போறேன், நீங்க உங்க பேர் சொல்றீங்க. எனக்கு சரியா கேக்குதுன்னு பார்க்கலாம். மை நேம் இஸ், என் பேர் மை நேம் இஸ் கொர்மேலு கணேஷ். ஏன்னா உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் காதுல ரொம்ப சவுண்ட், ஆனா யாரு பேருமே தெரியல, கேட்கல. இப்ப கேக்குதான்னு பாக்குறேன், இப்ப கேக்குதான்னு பாக்குறேன். My name is கொர்மேலு கணேஷ். சரி, இவ்வளவு பேர் கூட்டமா சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்காது. இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒருத்தட்டி வந்து தனித்தனியா காதுல கேட்டு போறேன் உங்க பேரு, சரியா? சொல்றீங்களா? நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, இப்ப கதைக்கு போலாம். கதை சொல்லும் போது தூங்குற பக்கம் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கப்புன்னு கை தூக்குங்க. நான் வந்து நறுக்கும் தலைமையில கொட்டி தூங்காத எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றேன். கதை சொல்லிட்டா? ஒரு கதை சொல்லிட்டா சார்? ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்புறம் பாய்ஸ்ல பாதி பேர் சொல்றேன் இதை ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படின்னு. சரி, ஒரு ஊர்ல கதை சொன்னா சொல்ல, ஒரு ஊர்ல கூட்டம் நடந்துச்சா? அது ஒரு கட்சி கூட்டம். யாராவது டிவிகேன்னு சொன்னது? டிவிகே இல்ல, டிவிகே மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சா? சாயந்தரம் 6 மணி. எத்தனை மணி? கூட்டத்துக்கு வந்து 10,000 பேர். எத்தனை பேர்? 6 மணிக்கு வந்த தலைவர் 7 மணிக்கு தான் பேச ஆரம்பிச்சார். வந்தார், மைக்க பிடிச்சார். என்ன ஆட்சி காலத்துல நான் என்ன பண்ண இருக்கிறான்? இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் வழங்க இருக்கிறான், டிவி கொடுத்திருக்கிறான். அண்ணா பல தொலைக்காட்சி பெட்டியா? சரி விடு. கிரைண்டர் கொடுத்திருக்கிறான், கணினி கொடுத்திருக்கிறான், பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, 10,000 பேர் ஒருத்தர் எழுந்துச்சு குட்டு குட்டு குடு ஓடி இருக்கான். கூட்டம் நடக்குது கன்னியாகுமரியில. எங்க எங்க எழுந்துச்சு குட்டு குடு ஓடிக்கிறான்.
என்னன்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அது போல இதே மாதிரி தான் அவர் எழுந்திரிச்ச உடனே உன்னத்துல எழுந்திரிச்சாரா, அது மாதிரி என்னன்னு தெரியல ஒருத்த ஓடுறான், அவனு 5 பேர் திருத்தணும். எத்தனை பேர் திருத்தினா? மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 போச்சுன்னா எத்தனை? 3500. யாராவா? 9995 பேர். 5 பேர் ஓடின உடனே என்னன்னு தெரியல, 5 பேர் ஓடுறான், புர்ரா அவனு 10 பேர் திருத்தணும். எத்தனை பேர் திருத்தனா? 10 பேர் ஓடின உடனே என்னன்னு தெரியல, 10 பேர் ஓடுறான், அவனை பிடிக்க 50 பேர் ஓடனா. எத்தனை பேர் ஓடனா? என்னன்னு தெரியல, 50 பேராட்டம் ஓடுறான் அப்படின்னு அவனை பிடிக்க 100 பேர் ஓடனா. எத்தனை பேர் ஓடனா? சத்தமா சொல்லணும். 100 பேர் ஓடுறா, என்னன்னு தெரியல, புரியுதா? 500 பேர் தேர்த்தனா. எத்தனை பேர் தேர்த்தனா? ஒரு கூட்டத்துல 500 பேர் துட்டு துட்டுன்னு ஓடனா நல்லாவா இருக்கும்? கேவலமா இருக்குமா? யார் சொந்த? நல்லா சொல்றாடா பதில். 500 பேர் ஓடிட்டான். 500 பேர் ஓடின என்னன்னு தெரியல, கூட்டத்துல குண்டு வச்சிருப்பாங்க பழகுது புரியுமா அப்படின்னு அவனை பிடிக்க 1000 பேர் ஓடணும். எத்தனை பேர் ஓடனா? 1000 பேர் ஓடின கூட்டத்துல ஒரே சலசலப்பு. குண்டுதான். ராஜீவ்காந்தி வெடிச்சு செத்த நம்ம சாவு போறோம்னு 5000 பேர் ஓடிட்டான். எவ்வளவு பேர் ஓடனா? கூட்டத்துல பாதி பேர் காலி. இப்ப மேலும் பேசிட்டு இருப்பாரு, எங்களை ஆட்சி காலத்துல நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எதுக்கு ஓடி இருக்காங்க, ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு இங்க ஆடுது, அங்க 5000 பேர் ஓடுது. இதை பார்த்தா இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே கொண்டு நம்ம அப்படி சைடு ஏஞ்சி ஓட்டுக்கிறான். இந்த பக்கம் ஏஞ்சி ஓடின உடனே முன்னாடி உட்காந்து நம்பர் 5000 பேரு என்னடா முன்னாடி ஓடுறான் பின்னாடி ஓடுறான், நம்ம செத்து உங்களுக்கு கன்ஃபார்ம். எல்லாரும் ஏஞ்சி ஓட்டான், கூட்டம் காலி, கிரவுண்ட் காலி ஆயிடுச்சு. இப்ப தலைவர் பேசிட்டார். யாருக்கு பேசுவாரு? யாருக்கு பேசுவாரு? வெறும் சேர் கிட்டியா? ஆக இந்த சேருக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு பேச முடியுமா? நல்லா இருக்கும், பேச முடியாது. டென்ஷன் ஆயிட்டான். சரி, மணி 10 ஆயிடுச்சு. நாகர்கோவில் எங்க இருக்கு? கன்னியாகுமரி கிட்ட. என்னன்னு தெரிஞ்சுக்காம ஓடக்கூடாது, தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு கிளம்பினார். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பிடிச்சா, டேய் எதா வர்றீங்க, எங்க வர்றீங்க? வீட்டுக்கு வர்றோம், இப்ப விட்டா போயிடுவான். டெலிச்சிலாம் மாஸ்டர் ஒருத்தன் பிடிச்சி கேட்டு எங்க வர்றீங்க? தலைவரே உங்களுக்கு விஷயம் தெரியாது, 9999 பேர் ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் எதுக்கு ஓடான்னு கேட்கத்தான் நான் ஓடன்னு சொல்லியிருக்கான். தலைவருக்கு டென்ஷன். நாகர்கோவில் ஆரம்பிச்சு ஓடிறாங்க. ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி 10ஆவது ஓனத்தை புஷ்டார். நீங்களா எங்கடா ஓடுறேன்னு? தலைவரே உங்களுக்கு விஷயம் தெரியாது, 9990 பேர் ஓடுறான், அவனு கேட்கத்தான் நான் ஓடுறேன்னு. அவன் 150 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தவன் புஷ்டார். அவன் 100ஆவது ஓடினாள். எங்கடா ஓடுறேன்னு? தலைவரே உனக்கு விஷயம் தெரியாது, முன்னாடி 9900 பேர் ஓடி இருக்கான், அவனை கேட்கத்தான் ஓடி இருக்கேன் அவன் சொல்ல. தலைவர் டென்ஷன். மணி 12 ஆயிடுச்சு. தலைவர் வேகமா ஓட்டுற வண்டின்னு வேகமா ஓட்டிக்கிறார். விழுப்புரத்தாண்ட வந்து பிடிச்சிக்கிறார். விழுப்புரம் எங்க இருக்கு? இந்த பக்கம் அது எங்கேயோ கிடக்கு. விழுப்புரத்தாண்ட பிடிச்சா எங்க ஓடுறீங்கன்னு அவன் சொல்லியிருக்கிறான். 5000 பேர் ஓடனான்ல, அவன்ல ஒருத்தன். தலைவரே நல்லா கேக்குறீங்க கதை, அடுத்தலாம் நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லிருப்பாங்க? தலைவரே உங்களுக்கு விஷயம் தெரியல, முன்னாடி ஒரு 9000 பேர் ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் கேட்கத்தான் நான் ஓடுறேன். திண்டி ஒருத்தான் நம்ம புஷ்டார். மணி விடிய காலம் 4 மணி. எங்கடா ஓடுறீங்கன்னு? தலைவரே உங்களுக்கு விஷயம் தெரியல, 1000 பேர் ஓடுறான் முன்னாடி, அவனை கேட்கத்தான் நாம ஓடுறேன். என்னங்க கடைசியா செங்கல்பட்டு டோல்கேட் ஒருத்தன் புடிச்சுக்கிறாரு. 100 பேர் ஓடுனானுங்களா முதல்ல 100 பேர். ஒருத்தன் புடிச்சா எங்கடா ஓடுறீங்கன்னு? தலைவரே ஒரு விஷயம் தெரியாது, அதை ஓடுறான் பாரு 99 பேர், அவனு கேட்கத்தான் நான் ஓடுறேன்னு. 5 மணி தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த 5 பேர் நம்பர் முதல்ல ஒருத்தன் பிடிக்கிறதுக்கு அவன் பிடிச்சா எல்லாம் ஓடுற. தலைவரை அத 5 பேர் ஓடுறான் பாரு,
அவனுக்கு கத்த நான் வரேன். விடியற் காலை 6 மணி. எத்தனை மணி? முதல்ல ஒருத்தன் வந்தான் பாரு, மென்ன பீச்சனை ஓடிக்கிறான். எங்க ஆரம்பிச்சான்? கண்ண விடிய விட ஓடிக்கிறான். பஸ் கூட வேகம் ஓடி வராது, அவன் ஓடிக்கிறான். புச்சாச்சு ஓடி போய் விடுறா எங்க வர்ற. அப்ப அவன் சொல்லியிருக்கான், தலைவரே உனக்கு விஷயம் தெரியாது, 6 மணி மீட்டிங்க்கு 7 மணிக்கு வந்து மைக்க பிடிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டேன். நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? காலையில் 6 மணிக்கு வந்தேன். சேர் போட்டதுன்னா, பேனர் கட்டினதுன்னா, லைட் போட்டதுன்னா, பந்தல் கட்டினதுன்னா, ஒரு வயசு சாப்பிடல. நீ மாட்டி பேச ஆரம்பிச்சிட்டேன். சைடுல ஒருத்தன் வெவிச்சகளை வித்துக்கிட்டு இருந்தான். 10 ரூபாய்க்கு வாங்கி வாயில போட்டேன். வகுத்த கலக்கிச்சு. வயலுக்கு புரிஞ்சிருச்சு. சட்ட உட்காந்துட்டு வரலான்னு போனேன். அதுக்கு கேட்டுவீங்க 12 மணி நேரமா ஓட வருகிறான் வாங்கிக்கிறான். இப்ப கூட ஒண்ணு கேட்டுல இருட்டலாங்குது. சட்ட லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வண்டியில அப்படியே போயிட்டு கடற்கரையில கைவிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் ஓடினானுங்க பிடிக்கிறதுக்கு? எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? காரணத்தோட ஓடினது ஒருத்தன். என்னன்னு தெரியாம 9999 பேர் ஓடி இருக்கான். அவனை பிடிக்கிறது தலைவர் முதற்கொண்டு இறங்கி ஓடி இருக்கான். காரணமே இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்கோம். உங்க இலக்கு என்ன? உங்க டார்கெட் என்ன? உங்களோட எய்ம் என்ன? உங்க கோல் என்ன? இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க என்ன படிச்சு என்ன ஆக போறீங்க? என்னது? ஆனா உண்மையிலேயே மவுண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் பெரிய பாராட்டு கொடுக்கிறேன். நீங்களும் உங்களே பாராட்டிக்கணும். ஒரு பயங்கர கிளாப் பண்ண பார்க்கலாம், பயங்கரமா கிளாப் பண்ண பார்க்கலாம். ஏன்னா நான் போனேன், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போனேன், இதே கதையை தான் சொன்னேன். ஆனா பதில் சொன்னானுங்க பாரு, நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க? பெரிய ஆளாக போறோம். நாங்க என்ன அதுக்குள்ளமா போறோமா? எல்லாம் பெரிய போறோம். என்ன ஆக போறான்? லைஃப்ல கோல் இருக்கணும். நான் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆவேன், நான் டீச்சர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், இந்த சொசைட்டில நான் ஒரு பெரிய இடத்துக்கு வருவேன், இந்த சொசைட்டியை என் பேனா முனையில என்னால மாற்ற முடியும், அவ்வளவு பெரிய ஆளா நான் மாறுவேன் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்வி வந்திருந்தேன்னா, நீ முடிச்சுட்டு போற அன்னைக்கு, முடிச்சுட்டு போற ஒரு நாளும் உனக்கு ஒரு பாடமா இருக்கும், ஒரு லெசனா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் போறேன், நானும் போறேன், யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போறேன், கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறேன் அப்படின்னு போகாம நீ உனக்கான இலக்கு நோக்கி உனக்கான பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா அந்த பயணம் ஒரு வெற்றி பயணம் முடியும். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் சில்ட்ரன்ஸ் டே நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இது குழந்தைகள் தினம், இது உங்களுக்கான நாள். இந்த நாளோட ஹீரோ அந்த ஹீரோயின் எல்லாமே நீங்க தான். இது கைத்தடி இருக்கணும் சட்டப்படி. அதனால இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ், இந்த செலிபிரிட்டி, நீங்க எல்லாம் இந்த செலிபிரிட்டி எங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா அந்த சந்தோஷத்திலையும் ஒரு சரியான விஷயம் இருக்கும். உங்க கோல் இன்னைக்கு எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா? யாருக்கிட்ட வாட்டர் பாட்டில் தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கு வாட்டர் பாட்டில் தான் வேணும். தம்பி அந்த பாட்டில் கொஞ்சம் கொடுப்பா. என்ன வேகமா ஓடியாரான், அவ்வளவு பாசமான என் மேல. சரி, தேங்க்யூ. பாட்டில் கொடுக்க மாட்டேன் போ, அப்ப வாங்கிக்கிறா போறாங்க. டேய் அவ்வளவு பாசமா வந்து இந்த பாட்டில் மேல நம்பிக்கை அவனுக்கு. ரமணா ஷாப்பிங் மேல இனிமே நான் வாங்கிக்கிறேன் போற அவங்க. சரி, எனக்கு கையில பென் வச்சிருக்க ஒரு நபர் வேணும். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிற யாராவது ஒரு ஆசிரியர் வேணும். கையில ஆண்ட்ராய்டு போன். சார் உங்களோட போன் இருக்குல்ல சார், அந்த போன் கொடுங்க சார். சார் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், பயப்படாதீங்க சார். கையில பென் வச்சு ஒரு பையன் டக்குனு ஓடுவாப்பா, நீதா 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 நீ சுத்திக்கிட்டே இருக்கவா. கேமரா ஆன் பண்ணி கொடுங்க சார். அந்த படிக்கட்டு நில்லுப்பா, அங்கே நில்லு, அந்த ஸ்டெப் கிட்ட நில்லு. சரி, இப்ப உலகத்திலே மிகவும் ஒரு கடினமான டாஸ்க் கொடுக்க போறோம். நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க. 10 என்றதுக்குள்ள இந்த டாஸ்க் பேர் என்னது? நான் சொல்றேன் 10 என்றதுக்குள்ள அந்த பேனா வைத்து போயிட்டு அந்த பாட்டுக்குள்ள போட மாட்டான். போடியப்பா, கண்ணெல்லாம் கட்ட மாட்டேன். இல்ல இல்ல அப்படியே போய் போட்டுருங்க பாட்டு உள்ள. ஜஸ்ட் இங்க பாரு, இங்க பாரு, கப் போடு. 10 என்றதுக்குள்ள ஓடி வந்து இந்த பாட்டுக்குள்ள போட்டுருணும். முடியுமா முடியாதா? ஈஸியா? ஈஸியா முடியும். அவ்வளவு நம்பிக்கையாப்பா உனக்கு? 10 தான்டாங்களா?
10 செகண்ட் தான். 10 80க்குள்ள இவர் போட்டிருக்கேன்னு இவரு சொல்றாரு. நான் சொல்றேன் முடியாதுன்னு. அந்த பையனுக்காக போட மாட்டேன். ஏன்? உங்களுக்கு பாசமா தண்ணி கொடுத்துருக்கோம். இல்லப்பா அந்த பாட்டில பூசை கூட வாங்கி கொடுக்குறேன். ஓகே வாங்கி கொடுங்க. ஓகே சரி. இப்போ ஒரு போடணும். போட மாட்டாரா? போட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா போட மாட்டாருப்பா. சரி ரெடி, நான் கவுண்ட் பண்றேன். இவர் கண்ணை கட்ட போறது இல்ல, நான் தடுக்க போறது இல்ல. நீங்க ஃப்ரீயா போடலாம். ஆனா 10 80க்குள்ள போட்டுருணும். போடுறியா? என்னடா யோசிக்கிற? நீ ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க போட மாட்டீங்கன்னு. நானும் போட மாட்டேன். நான் சொல்றேன் இவர் 5 80க்குள்ள போட்டுவாருன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னீங்க, அதுவே ஓகே போட மாட்டேன். சரி போடுற யாருன்னு ஒருத்தருவாங்க. யார் போடுவா? அவனா தூக்கிதான். அவன் இல்ல, உன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ வா. நீ வாய்ப்பில்ல ராஜா. ரெண்டு போடுவோம். மோனிஷ். பி மோனிஷ். நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ்காந்த். சரி நீங்க பிடிங்க. அதாவது வாய்ப்புன்றது ஒரு முறை தான் வாசல் கதவை தட்டும். டக்குன்னு திறந்துடணும். திறக்க மாட்டேன் நின்னா வராது. நீ போட்டு நின்னா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் கிஃப்ட் கொடுத்துருப்பேன். ஏதோ சொல்றேன். சரி இருங்க. சரி 10 கவுண்ட் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ. 10 கவுண்ட் பண்ணலாமா? நீங்க அங்க வாங்க. இங்க வாங்க. நீங்க தான் கவுண்ட் பண்ண போறீங்க. ரெடி? ஆர் ரெடி? 1 உன் பேர் என்ன சொல்லு? சுரேஷ்காந்த். என்ன கிளாஸ்? 7th D. உங்க டீச்சர் பேர்? மகாலட்சுமி. பயங்கரமா வளர்த்திருக்கீங்க மேடம். பிரமாதம். பிச்சுதான் போங்க. பட் டாஸ்க் இப்பதான். சார் மொபைல் கொடுங்க சார். ஐயா உங்க முகம் தெரியுதா பாருங்க. அதுல பாருப்பா, அங்க பாரு. உங்க முகம் தெரியுதா பாரு. அதுல ஏய் நல்லா பாரு கேமரால. ஐயா போன் பிரைட்டா இல்லைன்றான் பாருங்க தம்பி. நீங்க டிஸ்பிளே மாத்துவீங்களா? நீங்க டிஸ்பிளே மாத்தி கொடுப்பீங்களா? ஏய் தெரியலடா உங்களுக்கு. தெரியுதா? சரி. அதே பாட்டில், அதே பேனா பிடிப்பா. அங்க பாப்பா. கேமரால பாருப்பா. பாட்டு தெரியுதான்னு தம்பி. செல்ஃபி கேமரால பாரு. அப்படி திருப்புப்பா. இப்படி பாருப்பா. கேமரா தெரியுதாப்பா? பாட்டில் தெரியுதாப்பா? 10 கவுண்ட் பண்ண சொல்லட்டுமாப்பா? 10 கவுண்ட் பண்ண சொல்லட்டுமாப்பா? நீங்க அந்த கேமரா பார்த்துக்கினே போங்கப்பா. இப்படியே போய் பாட்டில போடுங்கப்பா. நீ திரும்பி பார்த்தீங்கன்னா அவுட்டுப்பா. ரைட்டுப்பா. கேமரா மட்டும் தாங்க பார்க்கணும். பாட்டில் தெரியுதா? அண்ணன் தெரியுதுன்னா நல்லா கரு காண்டாம இன்னொருத்தர் தெரியுவான் பாரு. தெரியுதுன்னா பாட்டில் மறியலா? சரி இப்ப தெரியுதுன்னா ராமாதான். அப்போ ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நெஞ்சு வலிக்குது, முடியல. அப்படியே 5 ஒன்றுக்குள்ள போட்டு டீச்சர் சொன்ன இப்ப சொல்லு. சரி இவங்க கத்து கொடுத்த ஆசிரியர் சரி. அவங்க போன்லாம் பார்க்க கூட சொல்லிருப்பாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டுட்டான். உன்னை போன் பார்க்க சொல்லி கத்து கொடுத்த ஃப்ரெண்ட் யார்? நீ ஏன் கத்துக்கினியா? பப்ஜி விளையாடுறியா? ஃப்ரீ ஃபயர் கேம்? வேற என்ன வீடியோ பார்ப்பியா? டிக்டாக், ரீல்ஸ், ஷார்ட்ஸ்? நான் போய் சொல்லக்கூடாது. சரி இவனுக்கு போன் அந்த கத்து கொடுத்தோம்னா தப்பு. இந்த போன் பாருங்களேன், 10 அடி தூரத்து இருந்த பாட்டிலுக்குள்ளார இவனால போய் இந்த பேனா போட முடிஞ்சது. பட் இந்த போனோட உதவியால அவனால போட முடியல. இந்த போன் என் கையில இருந்துச்சுன்னா உலகத்தைய புடிச்சிடுவேன், உலகத்தைய சொழிச்சிடுவேன், நான் நாட்டிடுவேன். இதுல என்ன இருக்குன்னு சொல்றவங்களுக்காகத்தான் இது. இந்த மொபைல் உங்களை சரியா கைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் ராங். இந்த மொபைலை விட, இன்டர்நெட்டை விட, இணையதளத்தை விட உங்களை சரியா வழிநடத்துறதுக்கு தான் புத்தகங்கள் இருக்கு. அதை கத்துக் கொடுக்கதான் இல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுக்குதான் இப்ப ஏற்பட்ட ஸ்கூல் இருக்கு. அதனால இந்த இளம் பிராயம், இந்த பள்ளி பருவத்துல நீங்க சரியா இதெல்லாம் பிடிக்காம விட்டுட்டு உங்க கோல் நோக்கி ஓடுனீங்கன்னா உங்க கோலை ஈஸியா அடைய முடியும். சரி இதுக்கப்புறம் உங்க கோல் நோக்கி சரியா ஓடுவீங்களா? பட்டிமன்றத்துக்கு போலாமா? இப்போ பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வாக
நம்முடைய கணேஷ் சார் மூலமாக ரவுலா ஷாப்பிங் சென்டர் மூலமாகவும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொடர்ந்து தமிழகத்தினுடைய அற்புதமான பேச்சாளராக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழன் என்று சொல்லக்கூடிய அஜ்மல் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் வணக்கங்களை கூறி 1974 தொடங்கப்பட்ட இந்த பள்ளி 50 ஆண்டுகள் பொன் விழாவினை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி சிறப்பு எய்திருக்கிறது. எண்ணற்ற மாணவ செல்வங்களை உலகளாவிய வகையில் பல்வேறுபட்ட வகைகளில் மனிதநேயம் மிக்கவர்களாக அதே சமயத்தில் கல்வியாளர்களாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளி. செயின்ட் ட்ரேசா டி லீமா அவர்களின் அடியொற்றி வீறுநடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிகளால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி. நல்ல உள்ளங்களை பாராட்டி மகிழ்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சமூகத்திற்கு தேவையான செய்திகளை சமூக கண்ணோட்டத்தோடு இளம் மாணவ மாணவியருக்கு சொல்லியதில் பெருமை அடைகிறது. அந்த வகையிலே கணேசாருக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் மனிதநேய மாண்பாளராக நம்முடைய முத்தமிழன் சொன்னது போல குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப் போகிறீர்கள் என்று கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய கவிதையை பறைசாற்றினர். அந்த வகையிலே குழந்தைகளை கொண்டாடுவோம் என்று சொல்லி குழந்தைகளை மனிதநேய மாண்பாளர்களை மாற்றுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்வை நேருவினுடைய ஒரு அற்புதமான இந்த பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி மகிழ்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றது. மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளி, திருவண்ணாமலை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். நம்முடைய திருவண்ணாமலையின் கல்வி கோயிலாக விளங்கக்கூடிய மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தரமான கல்வியை வழங்கி தகுதியான திறமையாளர்களை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற சேவையை செய்து வரக்கூடிய இந்த மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இன்றைக்கு திருவண்ணாமலை ரவுலா ஷாப்பிங் மால் சார்பில் ஒரு மகத்தான ஒரு பட்டிமன்றத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ரவுலா ஷாப்பிங் மால் பற்றி சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலையில் எத்தனையோ வணிக நிறுவனங்கள் இயங்குது. வணிகம் மட்டும்தான் நோக்கம் அப்படின்ற அடிப்படையில், லாபம் மட்டும்தான் நோக்கம் அப்படின்ற அடிப்படையில் எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்முடைய ரவுலா ஷாப்பிங் சென்டர் வந்து பார்த்திங்கனாக்கா இதையெல்லாம் கடந்து பள்ளி மாணவர்களிடத்தில் ஒரு சமூக விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும், கல்லூரி மாணவர்களிடத்தில் ஒரு சமூக பொறுப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு உன்னதமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை மிகச்சிறப்போடு நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய உரிமையாளர் திரு பயாஸ் அலி அவர்களும், அதே போல் அதனுடைய மேலாளர் திரு முகமது இஷாக் சார் அவர்களும், அதே போல் இந்த பள்ளியில் நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா சில பள்ளிகள்லாம் இது மறுப்பாங்க, அதெல்லாம் கிடையாமல் ஒரு கனிவோட எங்களை வரவேற்று நல்ல ஒரு உபசரிப்பை வழங்கிய நம்முடைய பள்ளியினுடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும், அதே போல் பட்டிமன்றத்தில் சிறப்பாக நடுவராக இருந்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய தமிழாசிரியர் அருண இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் பேச்சருவி சபரி ஐயா அவர்களுக்கும், அதே போல் இந்த பள்ளி மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நன்றிகளை தெரிவித்து கொண்டு குழந்தைகளை கொண்டாடுவோம், குழந்தைகள் தினத்தை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவிக்கு அப்துல் ரஹ்மான் மிகச்சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த வகையில் குழந்தைகளை நாம் கொண்டாடணும். மிகச்சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக அமைந்தது. மீண்டும் சொல்கிறோம், இந்த பள்ளியினுடைய குழந்தைகள் அத்துணை பேருக்கும் ரவுலா ஷாப்பிங் மால் சார்பில் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ரவுலா ஷாப்பிங் சென்டர் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. வருங்கால சமுதாயத்திற்கு பெருமை தேடித்தரும் விதமாக அவர்களெல்லாம் எதிர்கால வாழ்க்கையில் ஒளிமயமாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்வினை நம்முடைய ரவுலா ஷாப்பிங் சென்டர் மிக சிறப்பாக நடத்தி பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறது. வகையில் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷனுடைய கோஆர்டினேட்டர் மிஸ் ஷக்கிலா அவர்கள், ஆங்கில ஆசிரியை, ஒரு சிறந்த இசைப்புலமை உடையவர், அதே சமயத்தில் அற்புதமாக பாடம் எடுக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள், எல்லோரிடத்திலும் நட்பாக பழகக்கூடிய இனிய நேசம். இதோ உங்களுடைய வாழ்த்துக்களோடு மிஸ் ஷக்கிலா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம்.
மவுண்ட் செயின்ட் ஜோசப் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்களின் பிரதிநிதியாகவும் மாணவர்களுடைய முன்னோடியாகவும் நான் இந்த இடத்திலே பேச விரும்புகிறேன். ரவ்லா ஷாப்பிங் மால் பல ஆண்டுகளாக இந்த திருவண்ணாமலை மாநகரிலே பணிபுரிந்திருக்கிறார்கள். மிகவும் நேர்மையான நேர்த்தியான பொருட்களை அவர்கள் வியாபாரம் செய்வது அனைவருக்கும் மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் எங்கள் பள்ளியிலே அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக. இதோ இந்த குழந்தைகள் தின விழாவிலே சிறப்பாக நீங்கள் வந்தது எங்களுடைய பள்ளிக்கு பெருமை. இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்திருக்கிற அருமையான கணேஷ் சார், ரவ்லா மேனேஜர் அண்ட் ப்ராப்பரேட்டர் நம்மளுடைய அஜ்மல் சார், தமிழையா, இவர்களுக்கு நான் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.